தான் பேசுவேன் சொல்லிச்சு. நான் அப்போ தூக்கி மேலே கொண்டு போனேன். மேலே கொண்டு போன உடனே அந்த ஆள்கிட்ட நான் சொல்றேன், அந்த பிள்ளை உங்கள்கிட்ட பேச விரும்புது. உடனே அவர் முழங்கால நின்னாரு. அவர் முழங்கால நின்னப்ப கூட இந்த பிள்ளை அவருக்கு ஹைட் இல்லையா, அந்த ஆள் அப்படி தாழ்ந்தாரு. தாழ்ந்த உடனே அந்த பிள்ளை சொல்லுது, அவர்கிட்ட சொல்லுது, பியூர் இங்கிலீஷில் சொல்லுது. பக்கத்தில் இருக்கிற எனக்கு கொஞ்சம் இங்கிலீஷ் தெரிஞ்சதுனால கேட்குறேன். அந்த பிள்ளை சொல்லுது, யூ எ செயின் ஸ்மோக்கர். நீ ஒரு, உங்களுக்கு இங்கிலீஷ் தெரியாது இல்லையா, கிருபை. நீ ஒரு செயின் ஸ்மோக்கர். விபச்சாரத்தின் ஆவி உன்னை விடாம பிடிச்சு வச்சிருக்கு. அத்தனை தப்பும் பண்ணிட்டு பரிசுத்தமான மேடையில் வந்து இருக்கிற பவர் கேம்ப். என்ன கேம்பு? பவர் கேம்ப். பவர் ஆளுதான். தப்புதான், தப்புதான். நான் என்ன நினைச்சேன் தெரியுமா, இவர் கண்டிப்பாக நம்ம தமிழில் ரியாக்ட் பண்ண வாய்ப்பு உண்டு. அந்த பிள்ளை எடுத்து மெதுவாக கீழே விடுங்கன்னு சொல்ல வாய்ப்பு உண்டு. தட்டி தொடச்சிட்டு சும்மா உட்காந்து உஞ்சாலா பஞ்சாலா நம்மளை மாதிரி. நம்மள்கிட்ட எல்லாம் அம்பு மாதிரி ஒரு தீர்க்க தரிசனம் காதில் விழுந்தாலும் வெளியில காட்டிக்கிட மாட்டோமே. நம்ம அதில் இருந்துட்டு ஓ ஹல்லேலூயா க்ளோரி இப்படி இல்லையே சொன்னது. ஆமென். அதான் அங்கன வச்சு அந்நிய பாஷைக்குள்ள பூத்துவோம். தமிழ் மோசமா இருக்கும். முழங்கால நின்னவர் அதுல படுத்தாரு. அதுல படுத்துட்டு கைய தலையில வச்சுட்டு அழுறாரு. கையில தலைய வச்சுட்டு அழுறாரு. அழுக என்ன அவ்வளவு அழுக. அடுத்து எழும்பி நிற்கிறாரு. எழும்பி நின்னுட்டு சொல்றாரு, பிரசங்கத்துல சொல்றாரு, நான் தப்பு பண்றேன்னு எனக்கு தெரியும், எனக்கு வெளியே வருவதற்கான பலன் இல்லையேன்னு போராடிட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் ரூம்ல இருந்து வரும்போ நீர் என்ன ஒரு கன்ஃபர்மேஷனோட விடுவிக்கணும் ஆண்டவரேன்னு ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். இந்த சின்ன பிள்ளைய வச்சு கர்த்தர் என்னை உணர்த்துறாருன்னு. அந்த இருதயத்தை பார்த்தீங்களா? அந்த இருதயத்தை பார்த்தீங்களா?